ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் சிக்கன் ரோஸ்ட் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு அரேபிக் டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது சைடில் இருக்கிற அந்த இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு க்ரீன் சில்லி, உங்ககிட்ட ஜலப்பினோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ரீன் சில்லி ஒன்று நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட 12 பல்லு பூண்டு. பூண்டு வந்து ரொம்ப முக்கியம். பூண்டு வந்து நான் இங்கே தோல் உரித்து 12 பல் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், நான் இங்கே ஹாஃப் லெமனோட ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, 1/4 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/4 கப் ஆலிவ் ஆயில். நான் இங்கே கர்ட் ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டல, ஆனால் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதை சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இங்கே நான் 2 சிக்கன் தை பீஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு ஸ்கின்னோட கிடைக்கல, அதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்ரிக்கா பவுடர் அப்படின்னா குடமிளகாய் பவுடர் தான் பாப்ரிக்கா பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட பாப்ரிக்கா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆர்கானோ, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி கீறி இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளேயும் மசாலா போடுற மாதிரி பார்த்துக்கணும். சிக்கனை நல்லா மசாலா எல்லா இடத்துக்குமே பரவுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இதை நான் ஒரு 8 hours அப்படி மேரினேட் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் மேரினேட் பண்ணால் ரொம்ப நல்லது. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே அவனை 200 டிகிரி செல்சியஸில் ½ an hour நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சிக்கனை நான் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரில் ட்ரேயில் வச்சு அடியில் ஒரு பேக்கிங் ட்ரே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 60 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் நம்மளோட சிக்கனை நான் கிரில் பண்ண போகிறேன். இப்போ ½ an hour ஆயிடுச்சு. நான் இதை லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். இப்போ 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெண்டர்னஸோட சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அது நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்குது. அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்டான ஈஸியான அரேபிக் ரோஸ்டட் சிக்கன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.